ஸோ D2 புயல் பாத்தீங்கன்னா தற்போது சென்னைக்கு தெற்கே வந்து 150 கிலோமீட்டர் இடத்துல மையம் கொண்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு புயலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம புயல் வந்து வலுவிழந்துருச்சு. ஸோ கடைசி சில மணி நேரத்துல வந்து இந்த புயல் வந்து வலுவிழந்துருச்சு. ஸோ அதனால மையப்பகுதி மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. இந்த கிளவுட் கன்வெக்ஷன்லாம் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. மையப்பகுதியில நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா 150 கிலோமீட்டர் வந்து சென்னைக்கு வந்து தெற்கே இருக்கு. இது நைட்டு வந்து நம்ம கிட்ட வரும். அந்த மையப்பகுதியில நைட்டு நமக்கு வந்து நம்ம பக்கத்துல அருகில் வந்து சென்னைக்கு அருகில் வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சார் இப்போ அருகில் வரும்போது இந்த அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கு. சென்னையில வந்து கனமழை பெய்ய வாய்ப்புகள் இருக்கா? ஸோ இந்த புயலுடைய ஆரம்ப டிராக்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எங்கெங்க போச்சோ எல்லா இடத்துலயுமே நல்ல மழை. இலங்கைக்கு தெற்கே உருவாச்சு. இலங்கையுடைய கடல் பகுதியில கிட்டத்தட்ட 40 மணி நேரம் இலங்கையுடைய கடல் பகுதியில வந்து பயணிச்ச ஒரு புயல் அப்படின்னு ம், சொல்லலாம். ம். ஸோ அங்க வந்து ஒரு வரலாறு காணாத ஒரு ஃபிளட் வந்து இலங்கை வந்து ஆமா. பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு வந்து தூத்துக்குடி, ராமநாதபுரம், டெல்டா மாவட்டங்கள் இங்க எல்லாமே வந்து நமக்கு நல்ல மழை. இன்னைக்கும் வந்து நமக்கு நல்ல நம்பர்ஸ் வந்திருக்கு. அங்க இருந்து 18 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டர் அந்த மாதிரி